guys, I am Loki. Welcome back. நாம இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடு 1 மிஸ் பண்ணவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், 18வது குரூப்பில் தேடினா நான் எப்படி இருப்பேன், பஸ்ட்டு குரூப்பில் நீங்கள் தேடணும். அங்கே பஸ்ட்டு குரூப்பில் தேடும்போது கிம் அப்படின்னு ஒரு பேர் போட்டிருக்கோம். நான் தான் சொன்னேன்ல அங்கே இருக்குதா. அட என்னப்பா இது ரொம்பவும் கிரேசியான விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ சும்மா இல்லைங்க, 12 வருஷமாக நம்ம ஆள் டவரில் மாட்டியிருக்கான். அதனால தான் அந்த இன்ஸ்ட்ரக்டர் இப்படி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கடந்து போகுது. அந்த இடத்துல 18வது குரூப்பும் வெளியில் வந்திருக்கும். நியூஸ் ரிப்போர்ட்டராக ஒரு பொண்ணு இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அதாவது நம்ம ஹீரோக்குன்னு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் பார்ட்டியை அங்கே ஸ்டார்டிங்கில் கிளியர் பண்ணாங்க. அதில் இந்த பொண்ணு ஒருத்தி. இந்த இடத்துல அவன் நியூஸ் மாதிரி ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போது 18வது குரூப் வெளியில் வந்திருக்கு. எல்லாரோட பார்வையும் அவங்க மேலே தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு புது ரெக்கார்டையே க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதாவது ஏதோ ஒரு அட்வான்ஸான பிளேயர் அவனும் இப்போ தான் ரீசெண்டாக வெளியில் வந்தானா. இதுக்கப்புறம் அவன் நடந்து வரும்போதே மற்றவங்க கிட்ட சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒன்றும் லேட்டாக வரலையே. இல்லை, நீ லேட்டாக தான் வந்திருக்க, நீ எப்பயுமே லேட்டாக வரமாட்ட, என்ன ஆச்சு? சரி அதை விடு. இப்போ நான் கேள்விப்பட்டேன் கிம் அவனும் இப்போ டவரை விட்டு வெளியில் வந்துட்டானா. அவன் தான் இப்போ பேப்பரில் ஒரு மிகப்பெரிய ஹெட்லைனாக இருக்கான். 2006 போன ஒரு பர்சன் 12 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கும் டவுட்டாக இருக்குது. ஆமாம், அப்போ நம்ம கிம் அப்படியே இருப்பானா இல்லை எப்படி இருப்பான்? ஏன்னா உள்ளே டைம் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கும்ல. அப்போ நான் அவனோட ஏஜ், அவன் எப்படி இருந்தானோ எல்லாமே அப்படியே தானே இருக்கும். அது எனக்கு தெரியலை. ஆனால் 12 வருஷமாக அதை கிளியர் பண்ணுற ஒருத்தங்களும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. 12 வருஷம்னா இவன் எந்த அளவுக்கு மான்ஸ்டர்ஸாக இருப்பானோ. நான் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். இதுக்கப்புறம் புதுசாக ஹண்டர்ஸ் எல்லாம் வெளியில் வந்திருப்பாங்களே, அவங்கள நோக்கி அப்படியே சீன் போகுது. அங்கே எல்லாருமே வித்தியாசமாக ரெட் கலரில் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் சிப்ஸை பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அட என்னப்பா அதுக்குள்ளே காலியா? அப்புறம் தான் அவன் மற்றவங்கள பார்க்குறான். ஆமாம், இது என்ன புதுசாக எக்யூப்மெண்ட்லாம், இதை மார்னிங்கில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, நீ என்ன வாங்கலையா என்ன? ஏன்னா அந்த எக்ஸாமினேஷனில் நீ ஃபெயில் ஆகிட்ட, ரொம்பவும் கஷ்டம்ப்பா. அப்புறம் தான் நம்ம ஆள் யோசிக்கிறான், அங்கே கொடுக்கும்போது நம்ம ஆள் அப்படியே தூங்கிட்டு இருந்தானா, அதனாலேயே அந்த ட்ரெஸ் எக்யூப்மெண்ட் எதையுமே நம்ம ஆள் வாங்கலை. இதுக்கப்புறம் வெளியில் ஒரு சவுண்டு கேட்குது. டேவிட் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். அவன் தான் வெயிட்டிங் ரூமில் இருக்க ஒரு நியூவான ஹண்டரையும் சூப்பர்வைஸ் பண்ண போகிறானா. இந்த ஆள் ஏ கிரேடில் இருக்க ஹண்டரை இப்போ கிரேட் எவல்யூஷன் டெஸ்ட் அதுவும் ஆரம்பிக்க போகுது. இதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெஸ்ட்டை இந்த உலகமே பார்த்துருக்கு. அதனால் எல்லாருமே தயாராக இருங்க. அதுக்கு நீங்கள் பயப்படலாம் வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் டுட்டோரியல் டவரையே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அதனால் கண்டிப்பாக இது அந்த அளவுக்கு ஹார்டாக இருக்காது. உங்ககிட்ட நான் நிறையவே எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸை வச்சுருக்கீங்க, என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாத்தையுமே இறக்குங்க. நம்ம டேவிட் இப்படி சொல்லும்போது நம்ம ஆளுக்கு அங்கே தூக்கமாக வருது. எக்ஸாம் ஆரம்பிக்கலாமா? உங்களோட பர்த்டே எக்ஸாம். அது என்னன்னா இதோ பாருங்க ஸ்டார்ட் அப்படின்னு ஒன்று அமுக்க அந்த இடமே பயங்கரமாக ஷேக் ஆகுது. அந்த இடத்துல அயன் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அப்படியே வானத்திலிருந்து விழ ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு மேசை அங்கே கிரியேட் ஆகுது. இந்த மேசை பார்த்த உடனே உங்களுக்கு தோணி இருக்கும், அதாவது இந்த மேசை நீங்கள் கிளியர் பண்ணணும். இந்த மேசை தப்பித்தவரை கூட சாதாரணமாக இட போடாதீங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ட்ராப்ஸும் இருக்கும், அங்கே டைமரும். ஆனால் 30 செகண்டில் மேட்சும் ஆரம்பிக்குது. எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அவர் சொல்ல எல்லாருமே அந்த கேட்டை நோக்கி ஓடுறாங்க. பரவாயில்ல, இந்த வாட்டி எல்லா ஹண்டர்ஸும் மேனரோடு இருக்காங்க, சொல்கிற விஷயத்தை ஒழுங்காகவும் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட பஸ்ட்டு கிரேட் எக்ஸாம் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் அதுக்குன்னு இவங்களை சாதாரணமாக அப்படியே என்னால் விட்டுற முடியாது. அங்கே இப்படி ஒரு யோசிக்கும்போது நம்ம ஹீரோவும் பின்னாடியே அங்கே சொல்கிறான், அங்கிள். என்னது அங்கிளா? என்னப்பா உனக்கு பிரச்சனை? அங்கிள், நான் எக்ஸிஸ்ட் அடையணும் அவ்வளோதானே? ஆமாம், யார் இவன்? இவனை பார்க்கும்போதே தெரியுது இவனு ஒரு நியூ கமர் தான். ஆனால் இவன் எதுக்கு அந்த அளவுக்கு ஒழுங்காக இல்லை? இத்தனைக்கும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட் அதையும் அவன் போடவே இல்லை. இந்த ஹீரோக்கா தூக்கமாக வரும், கொட்டாய் வேற விட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே அவரும் மனசுலேயே யோசிக்கிறாரு, ஆமாம் இவன் உண்மையிலேயே இந்த எக்ஸாமை சீரியஸாக எடுக்கிறானா? ஏன்னா இந்த மாதிரி ஆட்டிடியூடோட நான் யாரையுமே பார்க்கல. ஆமாம் தம்பி, இந்த எக்ஸாமை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இது அல்பத்தனமாக உனக்கு தெரியுதா என்ன? இந்த எக்ஸாம்
என்ன அங்கிள் நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? ஹீரோ வேற அங்கிள் அங்கிள்னு திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கானா. இதனால் அவர் இன்னுமே கடுப்பாகிறாரு. ஹே, நீ ரொம்ப அரகண்டான பையனாக இருக்க அங்கிள், நீங்கள் உண்மையிலேயே பிரேவாக இருக்கீங்க. நம்ம எதுக்கு ஒரு பெட் கட்டிக்க கூடாது? இந்த எக்ஸாமினேஷனை வெறும் 20 செகண்டில் பாஸ் பண்ணிட்டா 1,00,000 நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன டீலுக்கு ஒத்துக்கிறீங்களா? என்ன தம்பி நான்சென்ஸாக ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? அங்கிள் என்ன அங்கிள் ரொம்ப பயமாக இருக்கோ? நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருக்கா? எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை. அப்படி நீ ஜெயிச்சா நான் 1 மில்லியன் உனக்கு தரேன். என்னோட ஒரு நாளைக்கான சம்பளம் அது 1 மில்லியன். அதை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனால் நீ தோத்துட்டா, அட என்ன நீங்கள், நான்லாம் தோக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. நம்ம ஹீரோ என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த செவுரை உடைக்கும் போதே அவன் யோசிக்கிறான், ஒரு நாளைக்கு 1 மில்லியனா? பரவாயில்ல, அப்போ ஓவர் டைம்லாம் பார்த்தா 10 மில்லியனுக்கு மேலே கிடைக்குமா? ஹண்டர், இந்த ஜாப் 1 மில்லியன் நல்லா இருக்குப்பா. அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்தையும் கையில் இறக்குறான். அங்கே எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்னா அங்கே கீழே தரையெல்லாம் உடையும். ஆமாம், இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோவை தான் பார்க்குறாங்க. ஆமாம், அந்த பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆனால் நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்காமல் ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறான். அந்த மேசை அப்படியே தரமட்டமாக அழியுது. அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே ரூல் எதுவும் இல்லைப்பா, நாங்கள் இப்படித்தான் முடிக்கணும் அப்படித்தான் முடிக்கணும்னு நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஆமாம், யாருப்பா அவன் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்? அங்கே இத்தனைக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் யோசிக்கிறாங்க, அவன் பாஸ்ட்லேயும் இப்படியா இருந்தான், இல்லை இப்படி இல்லை இப்போ தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான். ஏன்னா அவன் அடித்ததில் அந்த மேசே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுது. அதனால் என்கிட்ட காசு கேட்பாங்களோ? இல்லை இல்லை, அப்படி இருக்காது. எனக்கு 1 மில்லியன் வந்தால் போதும். வாட்ச் பண்ணுற இடத்தை தான் காட்டுறாங்க. உள்ளே ஒரு 2 பேர் இருக்காங்க. அந்த பையனும் நம்ம ஹீரோ பற்றி தான் கேட்குறான். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் அவனை பற்றி இருக்கான்னு. ஆனால் என்ன தான் தேடி பார்த்தாலும் அவங்களுக்கு நம்ம ஹீரோ பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சரி, அவனை விட வேற யாராச்சும் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்களா? அதோ அந்த பர்சன், அவன் யார்? அந்த பையனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறாங்க. அந்த பையன் ட்ரெடிஷ்னலான மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட எபிலிட்டியும் டேலண்ட்டும் இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.